ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் பார்க்குறோம். எங்கள் அப்பா கூட நேற்று நான் மார்க்கெட் போகும்போது எங்கள் அப்பா டயர் மாற்ற போனார். அவருக்கு நான் போய் அப்பா ஹெல்மெட் வாங்கிட்டாங்கப்பா இருந்தேன். அதெல்லாம் முடியாதுனாரு. நன்றி வெளியில் போய் வாங்கிட்டேன். வாங்க பார்ப்போம். வாங்க கட் பண்ணுவோம். வச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இதாக இருக்கு. ஹெல்மெட் நல்லா கவர் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குடா ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டு உனக்காடா ஹெல்மெட்டு? உங்கள் அப்பாவுக்கு கிடையாதுடா? ஆத்தானா சூப்பராக இருக்குடா. 1050 கிராம் வெயிட்டு, 1 கிலோ. 1 கிலோ வெயிட்டா? நல்லா இருக்கு ஹெல்மெட்டு. ரேட் எவ்வளோ? கேமரா இதெல்லாம் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஹெல்மெட் ரேட்டு 1000 ரூபா. 1000 ரூபாயா? இங்கேயும் மேலே கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது கொடுத்துருக்காங்க. பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் போட்டு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டுக்காக 2 கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். நான் இன்னொரு ஹெல்மெட் பார்த்தேன். அந்த ஹெல்மெட் வந்து கீழே இன்னொரு கண்ணாடி இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ஹெல்மெட் எனக்கு சைஸ் பத்தலை. அதனால் இந்த ஹெல்மெட் வாங்கிட்டோம். அது கூலிங் கிளாஸோடு இருந்துச்சு. அதனால் அதுக்கு இன்னொரு ப்ராடக்டான கூலிங் கண்ணாடி வாங்கியாச்சு. இதை போட்டு மாட்டுறதுக்காக போட்டுங்க. சன் கிளாஸு சூப்பராக இருக்கு. இது போக ஹெல்மெட் கேப் வாங்கிட்டேன். போட்டு காமிக்கேன். இந்த ஹெல்மெட் சைஸ் வந்து 580 mm சைஸ். நீச்சல் குளத்தை குளிக்க போகிற மாதிரியே கிளம்புறடா. எப்படி போயிட்டு தான் ப்ராப்பராக ஹெல்மெட்டே போகும். அப்படியா? இது போடலாம், இது போடாமல் போடலாம், இது போடாமல் போடலாம். இப்போ வெயில் ரொம்ப இதுன்னா கண்ணு அப்படியே பூசும்ல, அதாவது இருந்தது அது வந்து வேர்த்துச்சுன்னா இது ஹெல்மெட் நாத்தடிக்கும் பார்த்தீங்களா? அது நாத்தடிக்கூடாது. இதுனா அப்படியே அலசிக்கணும். இதை மட்டும் காமிட்டி டெய்லி அலசணும் அலசிக்கலாம், வாரத்துக்கு 1 அலசணும் அலசிக்கணும். ஒரு போட்டு காமிச்சிக்கேன். கண்ணாடி கல் இப்போ கரெக்டாக இருக்குது. இது கண்ணாடி போட முடியல. இப்படி தான் கரெக்டாக ஒரு கண்ணாடி போட்டு போக முடியல. இப்படி போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹெல்மெட்டுக்கு ஃபுல்லாக எல்லா வண்டியில் போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம். மனத்தை ரொம்ப பத்திரம். ஹெல்மெட் ஏதாவது வண்டியில் போகும்போது கண்டிப்பாக போடுங்க. அது நம்ம உயிர் முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி உள்ளவங்களுக்கு அப்புறம் நீங்கள் திடீர்னு இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா
கலட்டுறது செய்கிறதுக்குலாம் கொஞ்சம் அழுத்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் குஷன் இருக்குது, காமிக்கேன் பாருங்கள். இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாருமே குஷன் தான், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அமுகுது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது இடம்லாம். இங்கே அப்படியே ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஹார்ட் ஃபார்மால் ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா செமையாக இருக்குது ஹெல்மெட்டு. இது ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு, உங்களுக்கு திறக்கலாம் முடியாது, கண்ணாடி மட்டும் தான் திறக்க முடியும். ஃபுல்லாக இதாக இருக்கும். இங்கே அடிப்பட்டாலும் ஹெல்மெட்டே எல்லாமே தாங்கிடும், ஒன்றும் செய்யாது. அதுக்குன்னு ஹெல்மெட்டு போட்டுட்டு ஓவர் ஸ்பீடில் வண்டியில் போகாதீங்க. ஹெல்மெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அதையும் ஹெல்மெட் ஆன் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் வாங்குறது செய்கிறதுக்கெல்லாம் லோக்கல் பிராண்டை வாங்காங்க. இந்த இது ஸ்டட்ஸுங்கிற நல்ல பிராண்டு தான். எங்கள் அப்பா இந்த இது தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த மெயின் ஹெல்மெட் தான். இப்போ எனக்கும் இந்த ஹெல்மெட் தான் வாங்கி வந்துருக்காரு. செமைய குவாலிட்டியாக இருக்குது. ஹெல்மெட்டு வேறு செய்யுங்கிறதுக்காக ஹெல்மெட்டு போடாமல் இருக்காங்க. ரொம்ப ஹெல்மெட்டு போட்டுட்டா எப்போதுமே 2 வீலர்ஸ் ஓட்ட பழகிக்கோங்க, இனிமேல் ஓட்டுங்க. இதில் வந்து ஸ்கூட்டி இருக்கிறதுனால நல்லா ஏர் டைனமிக்லாம் சூப்பராக இருக்குது. ஹெல்மெட்டு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. நான் எங்கள் அப்பா ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி கேட்டேன், எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. எதுக்கு ஸ்டிக்கரு? ஹெல்மெட்டு உயிர் தானே முக்கியம், ஸ்டிக்கர் வேணான்ட்டாரு. இந்த ஸ்கூப்பி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க, எனக்கு ரிமூவ் பண்ண தெரியல. அதை வாங்க புதுசு உடச்சிக்கிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.